ஆண்டவர் முத்திரைகளின் புஸ்தகத்தை குறித்து சொல்லுகிறார். ஒரு புஸ்தகம் முத்திரை போடப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் ஒரு புஸ்தகம் முத்திரைகள் உடைக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதில் முதலாவது முத்திரையாக 2012 வெள்ளக்குதிரை என்று சொல்லக்கூடிய சமாதானத்தை அறிவிக்கிறதாய் புறப்படுகிற ஒரு வல்லரசு யூரோப்பியன் யூனியனை குறித்து நேற்று தினத்திலே பார்த்தோம். இரண்டாவதாக 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சிவப்பு குதிரையை குறித்து நாம் பார்த்தோம். இது 2019 ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலே வந்த மிகப்பெரியதான ஒரு கொள்ளை நோய் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 6ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் வடதிசைக்கு போன கருப்பு குதிரை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கொள்ளை நோயின் காலத்தில் வடதிசையிலிருந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையின் மூலமாக ஆரம்பித்த உணவு பஞ்சம், கோதுமை பஞ்சத்தை குறித்து நாம் பார்த்தோம். இது மூன்றையும் நாம் நேற்று தினத்தில் வேத ஆதாரத்தோடு கூட, உலக சம்பவங்களோடு கூட, வசனத்தோடு கூட இணைத்து நாம் பார்த்தோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அடுத்த 2 முக்கியமான காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதை பார்த்துவிட்டு நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்குள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இது அடுத்து நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவம். இந்த 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மங்கின நிறமுள்ள குதிரை, ஆங்கிலத்தில் பேல்ஹாஸ் என்று இருக்கும். இந்த மங்கின நிறமுள்ள குதிரையை குறித்து அதற்கான விளக்கம் நேரடியாக கொடுக்கப்படுகிறது. முதலாவது குதிரையை குறித்து அது ஒரு உலகத்தில் வரக்கூடிய வல்லரசு அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி என்று சொல்லி நாம் பார்த்தோம், அந்த ராஜ்யம். 2வது கொள்ளை நோய் என்று சொல்லி பார்த்தோம். 3வது பஞ்சம், அதாவது உணவு பஞ்சம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இது அடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான மரணம், உலகத்தில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலாமிட்டி அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கிறார். இவைகள் மூன்றும் எப்படி நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக அடுத்து வரிசைக்கிரமமாக நிறைவேறியதோ அதே போல இந்த மங்கின நிறமுள்ள குதிரையும் நடக்க வேண்டும். இந்த காரியங்கள் எதற்கு உங்களுக்கு சொல்லப்படுகிறது, குறிப்பாக இன்று ஏன் உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நாம் இந்த 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய அந்த பர்டிகுலர் பீரியட்ல தான் நாம் இருக்கிறோம். நேற்று வரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. இந்த காரியங்கள் முடியறதுக்கு முன்னாடி ஏதோ நாங்கள் இந்த காரியம் முடிஞ்ச பிறகு வந்து உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இதே காரியம், அந்த சிவப்பு குதிரை, அந்த கொள்ளை நோயை குறித்து இதே ஒய்எம்சி கிரவுண்டில் அது வருவதற்கு முன்பதாகவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதாவது தீர்க்க தரிசனமாய் அல்ல, வேதத்தில் உள்ளதான தீர்க்க தரிசனத்தை விளக்கி சொல்லியிருக்கிறோம். WHO ரிப்போர்ட்டை வச்சு இதே ஹாலில் இதே கிரவுண்டில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எதற்காக நாங்கள் இதை இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் சொன்னது நடக்குது அதுக்காகலாம் இல்லவே இல்லை, உங்கள் விசுவாசத்திற்காக. வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எப்படி 100% நிறைவேறியதோ இனி வரப்போகிற காரியங்களும் நிறைவேறுகிறது. அவர் சொன்னவைகள் ஒன்றும் ஒளிந்து போகவில்லை. இவைகள் எல்லாம் எச்சரிப்பாக கொடுக்கப்படுகிறது. இது உங்களுக்காக ஏதோ ஒரு செய்தியாக சும்மா சொல்லிட்டு போவதற்காக அல்ல. மீண்டும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவதற்கு தான் இந்த வசனங்கள். வெறும் பாவத்தை குறித்து மட்டுமல்ல, நீதியை குறித்து மட்டுமல்ல, நியாய தீர்ப்பை குறித்தும் அங்கே இருக்கும். அப்படி ஒரு உணர்த்துகிற வசனத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். எனவே இந்த காரியத்தையும் இப்பொழுது நடக்க போகிற இந்த சம்பவமும் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருந்தால் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் சகரியாவின் புஸ்தகம் 1-6 அதிகாரங்களையும் இணைத்து வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு சம்பவங்களும் துல்லியமாய் நம்முடைய காலகட்டத்திலே நிறைவேறுகிறது. ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார், அதை விளக்கியும் கொடுக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் நம் கண்களுக்கு முன்பாக நடக்கிறதை ஒரு ஆதாரத்தோடு கூட காட்டுகிறார். இவ்வளவும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நம்ம கிட்ட அவர் கேட்கிறது ஒண்ணே, இவைகளை பார்த்து நீ ஆயத்தப்படு என்று மட்டும் சொல்லுகிறார். ஆனால் அப்படி ஆயத்தப்பட மாட்டோம் என்றால் அதற்கு பேர் தான் உணர்வில்லாத இருதயம் என்று அர்த்தம். மத்திய 24:37-38 வாசிக்கிறபடி, வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் அவர்கள் எப்படி இருந்தார்களாம், உணர்வில்லாமல் இருந்தார்களாம். அதே நிலைமைதான் இன்னைக்கு திருச்சபைக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, ஆவிக்குரியவர்களுக்கு. வசனம் தெரியும், ஊழியம் பண்றோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதான ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரௌட்னஸ், ஒரு ஆவிக்குரிய பெருமை இருக்கிறது.
அதனுடைய விளைவு என்ன? எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா? அதுல இந்த படிப்பு வந்து சேர்ந்து கொள்கிறது. நாங்க படிச்சிருக்கிறோம், நாங்க அப்படி பண்ணிருக்கிறோம். இப்பவும் சொல்றேன், நாம் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வேதாகமத்தில் இருக்கிற அந்த சமுத்திரத்திலிருந்து சில டிராப்ஸ், அவ்வளவுதான். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக பணிகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வழி இருக்கிறது. இது உங்ககிட்ட வந்து ஏதோ கவர் பண்ணி பேசி உங்ககிட்ட ஆஃபரிங் வாங்கிட்டு போற கூட்டம் இது அல்ல. அடுத்து நடக்க போகிற மிக முக்கியமான சம்பவத்திற்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் கொடுக்கிறதான எச்சரிப்பு. அதை எச்சரிப்பா எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆயத்தப்படுவீர்களானால் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். இல்ல நாங்க அப்படிதான், அதெல்லாம் நடக்காது, ஆகாது, வராது அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க கண்ணுல இருந்து, அவங்க பேச்சில இருந்து, நடையில இருந்து எல்லாத்திலும் பெருமை இருக்கும். உங்களுக்கு இந்த கூட்டம் ஒத்து வராது. நீங்கள் நடந்த பிறகு வருத்தப்படுகிற கூட்டம், ஐயோ அப்படின்னு சொல்ற கூட்டம். ஆண்டவருக்கு அந்த கூட்டத்தை விட அந்த எச்சரிப்பு கொடுக்கும் போதே ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து ஆயத்தப்படுகிற நினிவே ஜனங்களை தான் கர்த்தர் நேசிக்கிறார். ஒரு அழிவு வரப்போகிறது அல்லது ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்று இஸ்ரவேலிலே உள்ள ராஜாக்களுக்கு சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ண அந்த ஜனங்களுக்கு முன்பாக புறஜாதியார் என்று அழைக்கப்பட்ட நினிவே ஜனங்களோ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தை கையில் வைத்திருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாத ஒரு உணர்வு வேதமே இல்லாத நினிவே ஜனங்களுக்கு இருந்தது. அதுதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் வேதத்தை கையில் வைத்திருக்கிற நமக்கு இல்லாத உணர்வு புறஜாதியாருக்கு காணப்படுகிறது. அவர்கள் தேவன் பக்கம் திருப்பப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் என்னை விட்டு போனார்கள், நான் தேடாதவர்களாலே கண்டடையப்பட்டேன். இன்னைக்கு அந்த காரியம்தான் நம்முடைய காலத்திலும் நடக்குது. தயவு செய்து கொடுக்கப்படுகிற எச்சரிப்புக்கு உங்களை செவிசாயுங்கள். உங்களுக்கு இது பலவந்தப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு இந்த அந்த ஆரம்பிக்கும் போது சகோதரர் நல்ல ஒரு வார்த்தை சொன்னார். இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைப்பது என்பதை அரிது. நமக்கு கிடைத்து இருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் நல்லது. இல்லாவிட்டால் அது நடக்கும் பொழுது அடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம், இப்ப நீங்க பார்க்க போற சம்பவங்கள் சில வருஷங்கள் அல்ல, கர்த்தருக்கு சித்தமானால் சில வாரங்கள், சில மாதங்களில் கூட நடக்கலாம். ஏன்னா நாளைக்கே நமக்கு தெரியாது. நாம் அதை ஒரு கணிக்கிறோம், அவ்வளவுதான், நடக்கலாம். எனவே அடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான சம்பவத்துக்கு உங்களை பர்டிகுலரா இந்த திருச்சி பட்டணத்தில் இருக்கிற உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நாள் காலையிலே வந்து மோசே சொன்னபோது, இந்த ராத்திரியிலே சங்கார தூதன் கடந்து போவான், ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து ரத்தத்தை பூசி ஒரு கசப்பான கீரையை புசித்து தடியை கையிலே பிடித்துக் கொண்டு பாதரட்சியை தொடித்துக் கொண்டு அரக்கட்சியை கட்டிக்கொண்டு பஸ்கா புசிங்கள் என்று சொன்னபோது, இன்னைக்கு ராத்திரியா, உடனே வா, இப்போ நடக்கும் என்று அவர்கள் கேட்காதபடி அவர்கள் ஆயத்தப்பட்டார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள். அப்படி ஒரு அர்ஜென்ட், அப்படி ஒரு அவசரமான செய்திதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. காரணம், அது உங்கள் வாசப்படியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய மிக முக்கியமான காரியங்கள் உங்கள் வாசப்படியில் நடக்கிறது. அனுதினமும் நீங்கள் பேப்பர்ல பார்க்கிறீர்கள், டிவியிலே பார்க்கிறீர்கள். இதையெல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இப்படி சம்பவிக்கிறது என்று. ஆனால் அவர்களுக்கு நாம் தான் சொல்லி இருக்க வேண்டும், உலகத்துக்கு நாம் தான் சொல்லி இருக்க வேண்டும். வேதத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது, நடக்கிறது என்பதை குறித்து. ஆனால் நாம் நிர்விசானமாக இருந்தபடியினால் கர்த்தர் எடுத்து அவர்களை பயன்படுத்துகிறார். பல நேரங்களிலே தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காவிட்டால் தீர்க்கதரிசிகளுக்கு கழுதைகளை கொண்டு கர்த்தர் பேசுவார். அதே மாதிரி தான் இப்பொழுதும் நடைபெறுகிறது. எனவே கர்த்தருடையதான வார்த்தை நிறைவேறுகிற இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நாம் அந்த 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த காலத்தின் ஜனங்களாய் நாம் இருக்கிறோம்.